This is the first episode of Singalog with KSA. So we are இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போகிறோம். வந்தாச்சு, சிங்கப்பூர் வந்தாச்சு. சாங்கி நம்மளோட அரைவல் கேட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி we are arriving. கேட் A15 வந்தாச்சு. ஸோ போர்டிங் கமென்ஸ் பண்ணிட்டாங்க. SQ34 சிங்கப்பூர் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ. சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டோம். இமிக்ரேஷன்லாம் ஆகிடுது. வெயிட்டிங் ஃபார் த லக்கேஜ். Hello all, good morning, good evening, wherever you are, in the whichever part of the globe you are all in. This is the first episode of Singalog with KSA. So we are இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போகிறோம். ஸோ அதுதான் இந்த ட்ராவலாக். ஸோ போக போக என்னெல்லாம் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறோம், எந்தெந்த டிரான்சிட்லாம் பண்ணுறோம், எந்தெந்த ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லாமே நான் கவர் பண்ணுறதா இருக்கேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹேவ் யூ ஆல் அலாங் வித் மீ இந்த ஜேர்னியில். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம் இப்போ தான். ஸோ நெக்ஸ்ட் சென்னை ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுறது எல்லாமே வி வில் ட்ராவல் அலாங் டுகெதர். ஏர்போர்ட்டில் இருக்கோம், சென்னை ஏர்போர்ட்டில். வி கோயிங் ஃபார் த இமிக்ரேஷன். செக்இன் முடிச்சிட்டோம். செக்இன் முடிச்சுட்டு வி ஆர் நவ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ லான்ச். லவுஞ்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வில் கோ ஃபார் போர்டிங். நமக்கு வந்து 9B கேட் போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கோ டு த போர்டிங் கேட் வெரி சூன் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் கம்ஸ். இப்போ நம்ம லவுஞ்சுக்கு போயின்னு இருக்கோம். நான் TFSோட லவுஞ்ச் இங்கே ட்ராவல் லவுஞ்ச், ட்ராவல் கிளப் லவுஞ்சுன்ட்டு. ஸோ ஐ திங்க் இங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லவுஞ்சுக்கு போயிட்டு ஐ வில் கம் பேக். லவுஞ்சில் இருக்கேன் இப்போது. ஐ எம் இன்சைட் த லவுஞ்ச். ஸோ இங்கே வந்து வெரைட்டி பஃபே எல்லாமே இருக்குது. ஸோ வீ கேன் வெஜ் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எது நமக்கு வேணுமோ we can try that. இது வந்து பைனாப்பிள் கேசரி, யோகர்ட்டு, ஹோல் ஃப்ரூட்ஸ். இது வந்து ரவா உப்மா, அப்புறம் வெஜிடபிள் சலாட், சிப்போட்லே அயோலி, ரவா இட்லி, அப்புறம் சாம்பார், ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் பேக் கார்ன் ஸ்பினச்சு, அப்புறம் ஆலு பொட்டேட்டோ. எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் யூ ஹேவ் ஸ்பேஸ் டு சிட் அண்ட் ஈட் as well. என்ன வேணுமோ நம்ம we can take it. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி போர்டிங் ஆரம்பிக்க போகிறது. அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது, போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட். கேட் கிட்ட வந்தாச்சு. கேட் 9B as I already told. So the first flight to Singapore is 4 hours and 25 minutes long I think. ஸோ சிங்கப்பூர்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு அடுத்த ஃப்ளைட். See you all inside the aircraft. ஸோ ஃப்ளைட் ஏறின்னு இருக்கோம், போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் வந்து சென்னை டு சிங்கப்பூரில் வந்து ஏர்பஸ் A350-900 ஃப்ளைட் ஏர்க்ராஃப்ட். ஸோ வி ஆர் ஜஸ்ட் போர்டிங் த ஏர்க்ராஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஏர்பஸ் A350-900. வி ஆர் போர்டிங். ஏறின்னு இருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. ஸோ சென்னை டு சிங்கப்பூர் இந்த எக்கானமி கிளாஸில் போகிறோம். ஸோ economy class seats are quite spacious when compared to other economy seats. Singapore Airlines கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது சீட்ஸ்லாம். ஸோ சீட் ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. தென் யூ ஹேவ் USB சார்ஜிங் போர்ட்ஸ், அப்புறம் கேபின் க்ரூ கூப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது.
of course you have a mobile holder and tray table. So they provide you with a blanket then a pillow. And ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. Leg space is also very good. So there are different options in the entertainment options. As the flight takes off, I can demonstrate all those things to you. விங்குக்கு நேராக இருக்கிற விண்டோ சீட் கிடச்சிருக்கு. ஃப்ளைட் டாக்ஸிங் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ we are taxiing at Anna International Airport, Chennai. So we are going to take off in a while. ஸோ நம்ம இப்போ டேக் ஆஃப் வரோம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். சிட்டியோட ஒரு பியூட்டிஃபுல் வியூ. ஃப்ளைட் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு டர்ன் ஆகுது. அது என்னமோ தெரியல, நமக்குன்னு ஒரு ராசி. எந்த ஃப்ளைட்டில் போனாலும் எந்த ட்ரெயினில் போனாலும் ஒரு அழற குழந்தை ஒன்று வந்துடுது தூங்கிறதுக்கு விடாமல். ஸோ நாங்கள் வந்து வீகன் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் சாலட், ஒரு பன்னு பார்க்கணும். இந்த வீகன் மீல் என்னென்னு பார்க்கணும். ஸோ ஃபார் ஸோ குட். லெட்ஸ் என்ஜாய் த மீல். வந்தாச்சு. We are almost landing in Singapore. So in another 20 minutes we are supposed to land in Singapore. You can see the Strait of Malacca, அப்புறம் இந்த மலேசியன் சிங்கப்பூர் பார்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது ஸ்க்ரீனில். We are landing in Singapore, Changi. One of the finest airports in the world. பிரமாதமான ஒரு ஏர்போர்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ சாங்கியில் இறங்கியாச்சு. ஆஃப்டர் 3.5 hours of flying, சாங்கியில் இறங்கிட்டோம். Changi இறங்கியாச்சு. The flight is taxiing and going to stop at a narrow bridge. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு பா. narrow bridgeல பார்க் பண்ண போகிறாங்க. பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று தெரியுது, இந்தியன் ஃப்ளைட் ஒன்று. குட். சரி, நெக்ஸ்ட் சாங்கிக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்.
வந்தாச்சு, சிங்கப்பூர் வந்தாச்சு. சாங்கி நம்மளோட அரைவல் கேட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி we are arriving. Now we have to walk towards the arrival terminal. சாங்கியில் இருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்போர்ட்ஸ். நம்ம பார்க்கறதுலே பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் நல்ல இந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்ஸு, பியூட்டிஃபுல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அப்படி நடந்தோன்னா கொஞ்சம் we can go to some restaurant or something which is nearby. நம்ம ஏதாவது சின்னதாக ஏதாவது சாப்பிட்டுட்டு then we can proceed to our gate. T3ல நமக்கு ஃப்ளைட்டு நெக்ஸ்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ளைட். இங்கே பார்த்துட்டு we can look at this place and then we can go to T3 to board our flight. சாங்கி ஏர்போர்ட் சன்ஃப்ளவர் கார்டனுக்கு வந்துருக்கோம். பியூட்டிஃபுல் செட்டப் இது. நம்ம இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கோயிங் அவுட். வெதர் ரொம்ப வார்மாக ஹியூமிடாக இருக்குது. See the beauty. சன்ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ப்ளூ மை. ஆஹா, பிரமாதமாக இருக்கு. வாட் அ வியூ. சன்ஃப்ளவர் கார்டன். இது சாங்கி ஏர்போர்ட்டோட ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ். இது சன்ஃப்ளவர் கார்டனுங்கிறது. ஸோ இந்த சன்ஃப்ளவர் பேக்ரவுண்டில் ஒரு ஒரு ஃப்ரேம் வரணும்னு பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரேம். சூரியன் இங்கே அஸ்தமனம் ஆகுது இல்லையா, அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற அந்த டைரக்ஷனை நோக்கி இந்த சன்ஃப்ளவர்ஸ் இருக்குது. தே ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட் அலாங் வித் த டைரக்ஷன் ஆஃப் த சன். எப்படி இருக்குது அது. ஸோ அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு பாத்வேயும் இருக்குது. ஸோ அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. ஸ்கை ட்ரெயினில் ஏறுறோம். அடுத்த டெர்மினலுக்கு போகிறதுக்கு T3க்கு போகிறதுக்கு ஸ்கை ட்ரெயின். நமக்கு T3ல தான் நம்மளோட ஃப்ளைட். நெக்ஸ்ட் ஃப்ளைட் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ. தான் ஸ்கை ட்ரெயின். இட்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஆஃப் த ஏர்போர்ட். இன்சைட் த ஸ்கை ட்ரெயின். எவ்ரி 3 minutes ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்கை ட்ரெயின். இப்போ கிளம்பிட்டு train has left T2. Next stop is going to be T3. T3 இதுதான் அந்த சாங்கி ஜுவல்ல இருக்கு. Huge airport. Changi. So T3 குள்ள போறோம். We are entering T3. Changi T3 வந்தாச்சு. Sky train station T3 வந்துட்டோம். Now we are proceeding towards our boarding gate A15. A15ல Singapore Airlines to San Francisco flight. We are proceeding for boarding. கேட் A15 வந்தாச்சு. ஸோ போர்டிங் கமென்ஸ் பண்ணிட்டாங்க. SQ34 சிங்கப்பூர் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ. வில் பி போர்டிங் த ஃப்ளைட். அகெயின் ஏர்பஸ் A350. ஆனால் அது வந்து அல்ட்ரா லாங் ஹால். என்னது ULHR அது பேர், இந்த ஃப்ளைட்டு பேர், ஏர்க்ராஃப்ட் பேர். ஸோ வில் பி போர்டிங் த ஏர்க்ராஃப்ட் நவ். ஏர்க்ராஃப்ட்குள்ளே போய் I'll just do the seat descriptions and எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரீமியம் எக்கானமியில் போகிறோம். we are going on premium economy in this leg. ப்ரீமியம் எக்கானமியில் இருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து we are taking off.
டின்னர் வந்து வீகன் மீல். ஸோ இது வந்து வீகன் பட்டர், இது வந்து வீகன் பட்டர், அப்புறம் பன்னு, அப்புறம் வீகன் மீல் ஃபுல்லாக சாலட். இது என்ன, இது ஏதோ ஜாம் மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல. கிரான்பெரி, இது உள்ள என்ன இருக்குது, இது ஏதோ தாய் ரிலேட்டட் ஸ்டஃப், தாய் மீல். ஸோ எல்லாமே வீகன் தான், வீகன் டின்னர். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டோம். இமிக்ரேஷன்லாம் ஆகிடுது. வெயிட்டிங் ஃபார் த லக்கேஜ். இங்கே வந்து இங்கே ட்ராலிஸ்லாம் வந்து தேர் ஆல் சார்ஜ்ட், அதனால் ஃப்ரீ ட்ராலிஸ் கிடையாது. ஸோ லக்கேஜ் வந்த உடனே we'll have to pick up the luggage and பே பண்ணி எடுத்துக்கிறவா ட்ராலி எடுத்துக்கிறான், இல்லை நம்ம கையில் எடுத்துன்னு போகிறவா கையில் எடுத்துன்னு போகலாம். ஸோ வெளியில் போய் பார்ப்போம் என்ன நடக்கிறது. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடித்து சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த லக்கேஜ்லாம் பிக்கப் பண்ணி we are heading towards the Bay Area, San Jose. ஸோ இந்தியாவுக்கு இங்கேக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரோடில் நம்ம கார்ஸ் வந்து அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் டிரைவிங். ஸோ நம்ம போயின்னு இருக்கோம். we are connecting to one of the important highways, 101. ஸோ இது ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்கிற ஹைவே அது. that's the highway which connects to the main city of San Francisco from Bay Area. மணி இங்கே இது 8:44 PM. ப்ராப்ளி இன்னொரு 45 minutes டிரைவ் இருக்கும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ இதோட இன்னைக்கு நைட்டோடைய வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணிப்போம். வ்ளாகை சிங்கிள் வ்ளாகை நாளைக்கு மார்னிங் as we explore the city of San Jose and other neighboring areas, we will start a new vlog. Good morning, welcome back. இன்னைக்கு we are heading to the Stevens Creek Reservoir for Singalog. The main musical part of this travelogue is going to be this. அங்கே ஒரு ட்ரெயில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு then we will enjoy the music as well along with the nature. ஸோ இது வரைக்கும் இத்தனை தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வந்து, சிங்கப்பூர்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து கூப்பட்டினோ வந்து, இப்போது ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரிசர்வாயர் போகிறோம். லெட் அஸ் கெட் ஆன் டு அவர் பிஸ்னஸ். அப்படி நடந்து வந்தேன், ஒரு வாக் போகலாமேன்னு வந்தேன். இங்கே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரிசர்வாயரில் தான் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட சிங்கலாக். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரவுண்டு வாக் பண்ணலான்னு வந்தேன். பிரமாதமாக இருக்குது இங்கெல்லாம். அப்படியே அந்த ஸ்டாப் சைன் இதிலெல்லாம் வந்து கார்லாம் வந்து நின்றுட்டு தான் க்ராஸ் பண்ணுவாள். பாருங்க நிற்கிறா பாருங்க, கார் நிற்கிறான் இல்லையா, அது வந்து நின்றுட்டு தான் க்ராஸ் பண்ணுவான். ஏன்னா வந்து யாராவது நடக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர், ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ். ட்ரெடிஷ்னல் இன் த சென்ஸ் மற்றவாளுடைய சௌகரியத்தை பார்த்து நடந்துக்கிறது. ட்ரெடிஷ்னல்னால் என்ன சொல்கிறது, பாரம்பரியமான அப்படி சொல்ல வரல, யூஎஸோட ட்ரெடிஷன், அந்த ட்ரெடிஷனுக்கு சொன்னேன். எப்படி ஒருத்தர் வராளா வரலையான்னு பார்த்து அவளை வழி விட்டுட்டு அப்புறம் போனோம். இதெல்லாம் எத்திக்கல் வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். சின்ன சின்ன ஸ்மால் திங்ஸ் ஆட் அ லாட் ஆஃப் வேல்யூ. ஸோ அப்படி வாக் வந்தேன். வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரிசர்வாயர் கிளம்ப போகிறேன். கிளம்பி நம்ம அங்கே சிங்கிள் வாக் பண்ணலாம். காற்றோட சேர்ந்து தான் வீடியோ எடுக்கணும்னு வேணும்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த நேச்சுரல் சவுண்ட்லாம் கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான். On our way to Stevens Creek Reservoir போயிட்டு இருக்கோம். See the beautiful roads. ஒரு சீனிக்கா ஒரு மலை தெரியுது. என்ன மலை அது? சாண்டா க்ரூஸ் ஹில்ஸ் போல இருக்குது மலை போல. ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரிசர்வாயர் இந்த ஏரியாக்குள்ள தான், கூப்பட்டினோ பக்கத்தில் தான் இருக்குது. பைக் ரூட்டுன்னு போட்டிருக்கோம். வந்துட்டோம் ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரிசர்வாயர். See the beauty of this place.
பாருங்க இதோட அழகை பாருங்க. அப்படியே மலைகளுக்கு நடுவில் ஒரு அப்படி ஒரு அழகான ஒரு ட்ரெயில் இப்போ போகிறோம். ட்ரெயில் போயிட்டு வந்து லெட் அஸ் see. இங்கே ஒரு டேம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கா. ஸோ லேக்லேருந்து தண்ணி வந்து டேம் மாதிரி வந்து இங்கே ஃப்ளோயிங். ஸோ இதுதான் அந்த ட்ரெயில், நம்ம நடக்க போகிற ட்ரெயில் இது. This is my friend Shashank. Say hi. Hi. So இது நடக்க போகிற ட்ரெயில் இதுதான். ஸோ ஐ திங்க் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன், எப்படி போகிறதுன்னு தெரில, நாட் ஷுர். ஸோ இதான் அந்த க்ளோசர் லுக் அட் த டேம் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லேக்லேருந்து தண்ணி அப்படி வந்து அங்கே டேமில் விழுறது. அது டேமா ஏதோ ஒரு ஓவர்ஃப்ளோ ஸ்ட்ரக்சரோ ஏதோ ஒன்று. அது அப்படியே எங்கள் ரிவர் மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். இந்த ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரெசர்வாயர்னு அதனால தானே பேர். இட்ஸ் ரெசர்வாயர், இட்ஸ் நீர்த்தேக்கம், தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ. ட்ரெயில் அப்படியே அங்கே நம்ம நடக்கிற இடம். அங்கே ஏதோ மண் குவாரி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல சரியா. மண் குவாரின்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மலையெல்லாம் ரிவரோட லேக்கோட ரெசர்வாயரோட பேக்ரவுண்டில் இந்த மலைகள். அப்படியே நம்ம நடந்து போகிற அந்த பாத் வந்து இந்த மலையோட சேர்றது. என்ன ஒரு பியூட்டிஃபுல் சைட் டு பிஹோல்ட். ஸோ ஃபைனலி நம்ம ஸ்டீவன்ஸ் க்ரீக் ரெசர்வாயர் அந்த ட்ரெயில் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம், இந்த லேக் ஃப்ரண்ட்ல, இந்த ரெசர்வாயர் ஃப்ரண்ட்ல. என்னடா சென்னையிலேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் வந்தா, சாப்பாடு சாப்பிட்டான், சிங்கப்பூர் வந்தான், சான் பிரான்சிஸ்கோ வந்தான், கியூபர்டினோ வந்தான், எல்லாம் பண்ணா, பாடவே மாட்டேங்கிறாங்க. சிங்கலாக்னு சொல்லிட்டு பாட்டையே காணுமேன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஸோ பாடலாம் ஃபைனலி. எல்லாரும் வந்து பாட்டை கேட்கறதுக்காக நிறைய ரசிகாஸ் இருப்பேன், நிறைய ஆடியன்ஸ் இருப்பேன், அதுக்காக பாடலான்னு ஃபைனலா வந்தேன். ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேத தாமரசலோச்சன சீதா சமேத ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேத முது முது காரணவ முகநகர முது முது காரணவ முகநகர அதம் பூச்சே கிழவாட நீரஜாக்ஷர அதம் பூச்சே கிழவாட நீரஜாக்ஷர ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரச லோச்சன சீதா சமேத ಪಟ್ಟರಾಣಿ ಪ್ರೇಮನ ಪಟ್ಟುಕೊಂಡರ ಗಟ್ಟಿಗ ಕೌಶಲ್ಯ ಮುದು ಪಟ್ಟಿವೇಗರ ರಾಮಭದ್ರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ತಾಮರಸಲೋಚನ ಸೀತಾ ಸಮೇತ ಸಮಗನ ಲೋಲನ ಸಕಲಯ್ಯನ ಸಮಗನ ಲೋಲನ ಸಕಲಯ್ಯನ ರಮದ ಸುನೀನ ಭದ್ರಾಚಲ ತೆರ ರಮದ ಸುನೀನ ಭದ್ರಾಚಲ
रा रामभद्र श्री रामचंद्र रा रामरसलोचन सीता समेत இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது இந்த இயற்கை எழில், கொஞ்சம் இந்த மலைகள், அப்புறம் இந்த ரிசர்வாயர், இந்த தண்ணி, அப்புறம் இந்த வெயில் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதனால ஐ தாட் இந்த ராமபத்ர ராராங்கிற சாங்கை பிரசன்ட் பண்ணா ரொம்ப ஐடியலா இருக்கும். ஏன்னா ராமரை கூப்பிடுறாரு பத்ராச்சல ராமதாசர். ஆனந்த பேரவியில இருக்கு இந்த கீர்த்தனை. ராமாவா, ராமச்சந்திராவா, ராமபத்ராவா, வாவான்னு கூப்பிடுறாரு. ஒவ்வொரு சரணத்திலையும் அவர் டிஸ்கிரைப் பண்றாரு ராமரோட பியூட்டிய. பட்டராணி பிரேம நா பட்டுக்கொன்னராரா, கட்டிக கௌசல்யா முத்து பட்டி வேகராரா, சாமகான லோல நான் சகனையராரா, ராமதாசு நளின பத்ராச்சலத்தை ராரா. ஒவ்வொரு இதுலயும் அத்தம்புச்சே கிள்ளவாடு நீரஜாட்சராரா. இதெல்லாம் ஒவ்வொரு லைன்லயும் ராமரோட அழக வர்ணிக்கும் போது இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல ராமரோட அழக வர்ணிச்சா நம்ம எப்படி இருக்கோங்கிற அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்ததோடைய தாட் ப்ராசஸ்ல தான் இந்த கீர்த்தனை பிரசன்ட் பண்ணலான்னு வந்தேன். அடுத்த இன்னொரு சிங்கிள் ஆக்ல யூஎஸ்ஏல இன்னொரு ஊர்ல சந்திப்போம். பாய். சான் பிரான்சிஸ்கோ, சானோசே. சிங்கிள் ஆக கேட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நமஸ்காரம்.